இயேசு நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 30 டேஸ்க்குள்ள ஆண்டவர் நிச்சயம் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில சில அற்புதத்தை பார்ப்பீங்க. தடைகளை உடைக்கிறவர், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டமைக்கிறவர். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடிய கிருபை பெற்ற மனுஷன் தான் அருமையான பிரதர் ஜெயசீலன் அவர்கள். வாழ்க்கையில மேடு பள்ளம் கரடு முரடு முள்ளு பல கடினமான பாதைகளை எல்லாம் தாண்டி வந்த ஒரு தேவ மனிதர். இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாய் தாண்டி வந்த தேவ மனிதரை பயன்படுத்துகிறது எங்களுக்கு சந்தோஷம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவார். இன்னைக்கு இதே போல கடினமான பாதைகளுக்குள்ள தாண்டி வரீங்களா? உங்களுக்கு அவர் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற விடுதலையும் அற்புதத்தையும் காணும்படி கர்த்தர் கிருபை தருவார். ஆகையினாலே இந்த நாளில் கர்த்தர் வித்தியாசமாக எடுத்து பயன்படுத்துகிறதை காண கிருபை தருவார். இந்த செய்தியை கேட்கும் பொழுதே வியாதி பலவீனங்கள் மாறும், தடைகள் உடையும், தடைகளை நீக்கி போடுவார். இயேசு நாமத்தில் காண்பீர்கள். மீதியானதை அவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். விட்டுறாதீங்க, நின்று கேளுங்க. ஜெயம் எடுக்க கிருபை தருவார். 30 டேஸ்க்குள்ள நிச்சயம் ஒரு அற்புதம் நடப்பதாக. கரங்களை தட்டி அவர் வரவேற்போமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிற இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்ம கடந்து செல்வோம். ஆவியானவரை நாம் வரவேற்கவும். அவர் நல்லவராய் இருக்கிறார். தூய ஆவியானவரை நாம் வரவேற்போம். இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாளிலும் தடைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தடைகளை தகர்த்து எரிகிற ஆவியானவர் எங்களோடு இருந்து காரியங்களை நன்மையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்கள்ல தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணருங்க. நீங்க ஜெப சிந்தனையில இருங்க. தேவனுடைய வார்த்தை அது உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் நிச்சயமா செய்ய நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. சேர்ந்து பாட. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே. அவர் நல்லவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில தடைகளை மாற்றும் தேவன். அவர் நம்மளோட இருந்து காரியங்களை நன்மையாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே அவரை துதிப்போம். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கண்களையே எடுப்பேன், என் கண்களையே எடுப்பேன், கண்களையே எடுப்பேன், என் கண்களையே எடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களையே எடுப்பேன். அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களையே எடுப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த நாள்ல ஒத்தாசையை தேவன் அனுப்புவாராக. நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. கர்த்தர் ஒரு மாற்றங்களை இந்த நாள்ல விதைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாடும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை தேற்ற அவர் வந்திருக்கிறார். மீதியுள்ள நேரங்கள் கர்த்தாவே நீர் பொறுப்பெடுப்பீராக. துதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மீதும் ஒத்திரவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோட இடைப்படுவாராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறத நான் விசுவாசிக்கிறேன். தடைகளை மாற்றுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தடையை மாற்ற வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு தடைகள் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நாம் யோசிக்கிறோம், ஆண்டவரே இந்த தடை வந்ததுக்கு என்ன காரணம், இந்த போராட்டம் ஏன் வருது, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புறேன், நான் உங்க மேல விசுவாசமா இருக்கிறேன், நான் ரெகுலரா நான் ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், தைத்து கொடுக்குறேன், எல்லாமே பண்றேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த எதிர்ப்பு, ஏன் இந்த போராட்டங்கள் அப்படின்னு ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தடைகளை மாற்றுகிற தேவனா உனக்கு முன்பாக கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் மனிதர்கள் சோர்ந்து போறார்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அநேக விதமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள். இன்றைக்கு உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நம்மளோட நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் இப்படியே சொல்லுகிறது, உலகத்தை இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவன் நான் பெரியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இப்ப இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது நமக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா ஒரு பயம். அநேக நேரங்கள்ல
தேவ ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை விதைக்க அவர் விரும்பினாலும் அநேக நேரம் நம்ம பயப்படுறோம். ஆண்டவரே இது எப்படி நடக்கும்னு சொல்லி மரியாள் கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நான் அதிகமான வசனங்களை நான் சொல்ல விரும்பல, நமக்கு எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும். அப்ப ஆண்டவராகிய தேவன் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்றதுக்கு முன்பாக ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்கள், இங்க கொஞ்ச நாள் காத்திருங்க, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வல்லமையை நான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை அனுப்புகிறதுக்கு தேவன் ஏன் அந்த சித்தத்தை நோக்கத்தை வைத்திருந்தாலும் அவருக்கு தெரியும், இவர்களுக்கு ஒரு பலன் வேண்டும். தடைகளை உடைக்கிற பலனை கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பரத்திலிருந்து உங்களுக்கு என்ன வருது, ஒரு பலன் வரும்போது நீங்க என்ன வரும், நீங்கள் எல்லா இடத்துலயும் எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தடைகளை உடைக்கிற ஒரு வல்லமையை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பகுதியிலே இந்த அப்போஸ்தலர் 1:8 படி தேவன் நமக்கு ஒரு வல்லமையை பரலோகத்திலிருந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனம் இப்படியே சொல்றது, எருசலேம்ல, யூதால, சமாரியால, உலகத்தின் முடிவு வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தடைகளை உடைக்கும்படியான ஒரு வல்லமையை, ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வியோட இருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கடன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இந்த தோல்வின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்வியை எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் மாற்ற வல்லவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் இந்த நாள்ல தடைகளை உடைத்து அவர் மாற்றங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்க. அப்ப பாருங்க, அநேக நேரங்கள்ல அநேக விதமான தடைகளை இன்றைக்கு மனிதர்கள் சந்தித்தாலும் எல்லா தடைகளுக்கும் ஒரே மருந்து, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, எல்லா தடைகளுக்கும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமா இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில செய்யறப்ப எல்லா கேள்விகளுக்கும் அநேகருக்கு இப்ப பாருங்க, ஒரு வயிற்று வலி, ஒரு வைத்தியருக்கு கிட்ட போய் பார்க்க, ஒருத்தருக்கு வயிற்றுல பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்றோம், ஒரு கேஸ்ட்ரோ டாக்டரை போய் பாருங்க. ஒரு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னா ஒன்னு என்ன சொல்றோம், நியூராலஜிஸ்ட போய் பாருங்க. தலையில பிரச்சனை, கண்ணுல இல்ல மூக்குல பிரச்சனை அப்படின்னா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட பாருங்க. இப்படி மனிதர்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க, மருத்துவம் என்ன வச்சிருக்க, ஒவ்வொரு இதுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் சிந்தின ரத்தம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக பிதாவிடத்திலிருந்து வாங்கி கொடுத்திருக்கிற அந்த ஒப்புரவாகியத்தின் ஊழியத்தை நீங்க நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த கிருபையை நீங்க சாரும் போது தடைகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப இந்த சீடர்களுக்கு பயம். ஆண்டவரே, யோவான் 14 சொல்றாங்க, எங்களை நீங்க அனாதையா விட்டுட்டு போறீங்களா ஆண்டவரே, எங்களை திக்கற்றலா விட்டுட்டு போறீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அனாதையா விடல, உங்களை திக்கற்றலா விட மாட்டேன். அப்போ போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் தடையை பார்த்து என்ன பண்றாங்க, பயப்படுகிறார்கள். இப்படி அநேக தடைகள் இந்த வேதத்திலே இருந்து காணப்படுகிற அந்த தடைகளை ஆண்டவராகிய இயேசு மாற்றினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல வாசித்தீங்கன்னா சரி, புதிய ஏற்பாட்டுல அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அநேக தடைகள் இருந்தது. அந்த தடைகளை ஆண்டவர் அற்புதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே அந்த தடைகளை என்ன பண்றாரு, அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அநேக தடைகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் இந்த நேரத்துல சொல்ல விரும்புறேன். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பைபிள்ல முக்கியமான ஒரு கதை, ஒரு ஸ்டோரி. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லிக் கொடுப்போம். என்னது, செங்கடலை இரண்டாக ஆண்டவர் பிரித்தார். இப்ப இந்த யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்ப பார்வோனும் அவனுடைய சேனையும் அந்த எகிப்திலே 430 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருக்கிறாங்க. அது ஒரு தடையா இருக்கு. இப்போ தேவனை ஆராதிப்பதற்காக மோசே போய் என்ன பண்றாரு, அவர் போய் கேட்கிறாரு, என்னோட ஜனங்களை எதுக்கு அனுப்பு, தேவனை தொழுது கொள்ளும்படியாய், தேவனை ஆராதிக்கும்படியாய் அப்படின்னு அனுப்ப சொல்லும் போது
பார்வோன் என்ன பண்றான், நான் அனுப்ப முடியாது. அநேக நேரங்கள்ல முதல் தடை ஒரு மனிதனுக்கு வருது என்ன தெரியுங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் போராட்டங்கள் வரும். தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு, தேவனை உயர்த்த கூடாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு முதன்மையான ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில வரலாம். இப்ப இங்க தொழுது கொள்ளும்படியே அனுப்பும் போது பார்வோன் என்ன பண்றான், அனுப்ப முடியாதுன்னு சொல்றான். அப்போ அந்த எதிர்ப்பை இந்த ஜனங்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி மோசே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை சொல்றார். இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன். யாத்திரையாகமம் 14:14 படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், நீங்கள் சும்மா இருங்க, நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் தடைகளை முறியடிக்கிறார். அந்த செங்கடல் என்ற தடை முன்னாடி இருக்கு, பின்னாடி பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து அவர்கள் கல்லை எறியும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? இப்போ வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அதே 14-15 தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா, என்னிடத்துல முறையிடுகிறது என்ன, உன் கையில நான் என்ன கொடுத்துருக்கேன், உன் கோலை நீட்டுன்றார். இன்னைக்கு ஆண்டவர் சகல அதிகாரத்தை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்துல ஒரு அதிகாரம் என்னது, பிசாசுகளை துரத்த, சர்ப்பங்களை தேள்களை விதிக்கும்படியான அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்ப தடைகள் மாறும், உண்மைதான், ஆண்டவர் தான் தடைகளை மாற்றுகிறார். ஆனா அதை எப்படி மாற்றுகிறார்னா, உங்க கையில கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் நிமித்தம், உங்கள் வாயிலே வருகிற விசுவாச வார்த்தை நிமித்தம் அந்த தடைகளை தேவன் அகற்றி போடுகிறார். இப்போ மோசே எப்பொழுது அந்த கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டினானோ, அப்போ இந்த செங்கடல் இரண்டாக பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கடல் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது. இங்க எங்கேயாவது நீங்க என்னதான் விஞ்ஞானங்கள் பெருகி போனாலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை நம்மளால பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட விஞ்ஞானம் இன்றைக்கு கிடையாது. கடலை ரெண்டா பிரிச்சு ஜனங்களை நடக்க செய்யும்படியான ஒரு பெரிய தொழில்நுட்பம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, தேவன் செங்கடலை இரண்டாக பிரித்தார். ஹல்லேலூயா. இப்ப தடைகளை உடைக்கிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற பிதாவாகிய தேவன் குமாரின் மூலியமாய், பரிசுத்தாவின் மூலியமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் அவர் இன்றைக்கு நீக்க வல்லவராக இருக்க. அப்ப நீ எது, எனக்கு முன்பாக செங்கடல் இருக்க ஆண்டவரே, எனக்கு முன்பாக கோலியாத் நின்று கொண்டு இருக்கிறான், எனக்கு முன்பாக அமலேக்கியர் இருக்கிறாங்க, எனக்கு முன்பாக மீதியானவர்கள் இருக்காங்க, இப்படி சொல்லி அநேக எதிரிகளை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட எதிரிகளாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அந்த தடைகளை உடைத்தார். ஹல்லேலூயா. இப்ப இன்றைக்கு நான் உங்ககிட்ட விசுவாசமான வார்த்தையை சொல்றேன், நம்பிக்கையான வார்த்தையை சொல்றேன், தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்றேன். யாத்திரையாகமம் 14:14 படி தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார், தடைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, சின்ன பசங்க, பெரியோர்கள், வாலிபர்கள், யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களை தொடுகிறார். இந்த நிகழ்ச்சி மூலியமா தேவனுடைய வல்லமையான வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்க சொல்ற, ஆண்டவரே நான் தோற்று போயிட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில தோற்று போயிட்டேன், என் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு, என் கணவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு, எல்லாமே நான் இழந்து போயிருக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய நிலைமை. பின்னாடி பார்வோன் எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் வகை தேடி வருகிற நேரத்துல தான் ஆண்டவர் ஒரு பாதையை உருவாக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இஸ் நெவர் டூ லேட், நாட் டூ ஏர்லி. ஆண்டவரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் என்னது தாமதமாகவும் வரதில்லை, அவர் சீக்கிரமாகவும் வரதில்லை, ஏற்ற நேரத்துல அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை விதிக்கும்னு விசுவாசிக்கிறேன். தடைகளை தகர்த்து ஆண்டவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற. அப்ப சீடர்களுக்கு அன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை, சாதாரணமான வாழ்க்கையை அசாதாரணமாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதை அசாதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அப்போ ஆண்டவர் எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து பராமரித்து அவர்களை செங்கடலை கடந்து அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியான ஒரு வழிவாசலை ஏற்படுத்தினாரோ, அப்படியே ஆண்டவர் தடைகளை உடைத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை, ஒரு புதிய காரியத்தை
உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க. நாம் ஏசாயால வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், கர்த்தர் இதோ புதிய காரியங்களை செய்கிறார், அதை இன்றைக்கே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் பாலைவனத்துல அவர் என்ன வழியை உண்டாக்க வல்லவர், பாலைவனத்துல ஆறுகளை ஓட உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால நீங்க தைரியமா இருங்க. நான் உங்களை நடத்துவேன் என்றத நீங்க நம்பிக்கை, ஆண்டவர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்க இருக்கும்போது நிச்சயமாக மாற்றங்களை தேவன் அவர் செய்ய வல்லவர் இருக்கிறார். நாம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். உமது கிருபை இந்த நாளில் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தடைகளை மாற்றி ஒரு பெரிய காரியங்களை, ஒரு வழியை இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபை உண்டாவதாக. இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய பெரிய வெளிச்சம் உண்டாவதாக. எல்லா துதிகரமையும் உமக்கே இருக்கிறோம். மீட்பரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.